morning to one and all gathered here. I'm Shwadini from class 10 and I'm Nina from class 9. are highly delighted to welcome you all for the spectacular event, All for the Spectacular Eve. The celebration of Diwali is a time to reflect on and evaluate our thoughts and actions over the past years. Diwali is a time to reflect on various ways we can assist others and shine our light out into the world. Diwali is here, Diwali is here. That great festival of lights when crackers and laughter abounds. Sparkles up with the light when delighted children jump up with joy. Dear gatherings, we are here to celebrate the Festival of Light symbolizing victory of righteousness and lifting spiritual darkness. The festival of Diwali makes every home and every heart filled up with joy, happiness, and cheer. To mark the day, a memorable one for each one of us, we shall start the celebration with a prayer song. Let us invoke God's blessings through prayer. May I invite our choir group to lead us into prayerful moments. வரவேண்டும் வரவேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே வரவேண்டும் வரவேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்த்தினி அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்த்தினி திருவையாறு தன்னில் மேவும் தர்ம சம்வர்த்தினி திருவையாறு தன்னில் மேவும் தர்ம சம்வர்த்தினி வரவேண்டும் வரவேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே தான் எனும் அகந்தை தலைக்கு ஏறாது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது தான் எனும் அகந்தை தலைக்கு ஏறாது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது வான்புகழ் வள்ளுவன் வகுத்தனல் வழியினில் வான்புகழ் வள்ளுவன் வகுத்தனல் வழியினில் வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே வரவேண்டும் வரவேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே வரவேண்டும் வரவேண்டும் தாயே. And now we welcome May Anna of grade 9 to give a welcome address on the special eve in English. Good morning everyone present here virtually. Management members, Honorable Chief Guest, Principal Sir, Vice Principal Sir, dedicated teachers and students. I am Mehana of grade 9. I am here to welcome you all on this auspicious eve of Diwali. Diwali, the festival of lights, is grandly celebrated throughout the country with pomp and fun. And in our prestigious school, Vairams, we are going to have a variety of programs to commemorate the festival. So, be with us throughout the program to enjoy the essence of the festival. And once again, I welcome you all for the celebration of Diwali and take an oath of preventing the environment by bursting eco-friendly crackers. Thank you. Thank you, Mehana, for giving a wonderful introduction about the dignitaries. I am proudly presenting Tamilini of grade 9 to deliver a Tamil speech on Diwali.
அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மனிதநேய ஒருமைப்பாட்டை எமது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ வைப்பவை பண்டிகைகள். தனிமனித சமூகத்தின் நல்வாழ்க்கை கருதி நம் முன்னோர்களால் மிகுந்த சிந்தனையுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பண்டிகைகள். பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களால் பல்வேறு விதமான பண்டிகைகள் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்து சமயம் தன் பண்பாட்டை ஒழுங்குபடுத்த பல்வேறு முறையியல் தன்மையை கொண்டது. அவற்றுள் பண்டிகைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவ்வகையில் தீபாவளி பண்டிகையும் சிறப்பு பெறுகிறது. தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை, அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒளிமயமான இறைவனை வழிபடும் புண்ணிய தினமே தீபாவளியாகும். மகாவிஷ்ணு தனது அவதாரங்களில் ஒன்றான வராக அவதாரம் எடுத்த பொழுது பூமி தேவியை மணந்து பெற்ற பிள்ளையே நரகாசுரன் என்பவனாவான். அவன் தன் கடும் தவத்தாலும் பல ஆற்றல்களை பெற்றமையாலும் தானே கடவுளை விட மேலானவன் என்ற மமதை ஏற்பட்டது. இதனால் தேவர்களையும் ரிஷிகளையும் வருத்தினான் நரகாசுரன். இவனின் கொடுமை தாங்க முடியாத தேவர்களும் ரிஷிகளும் தம்மை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டி நின்றனர். இவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய மகாவிஷ்ணுவும் கண்ணன் அவதாரம் எடுத்தார். நரகாசுரன் தன் கடும் தவத்தால் இரவிலும் பகலிலும் தன்னை கொல்ல முடியாத இரவாவரம் வேண்டியிருந்தான். பல மாய விளையாட்டுகளின் தலைவனான கண்ணன் இரவும் பகலும் மற்ற அந்திசாயும் நேரத்தில் சத்தியமாவின் உதவியுடன் அவனை சங்காரம் செய்தான். இந்த நரகாசுரன் வதம் செய்த நாளில் இருள் நீங்கி ஒளி பெற்ற நாளாக கருதி தீபாவளி கொண்டாடப்படுகிறது. தீபாவளி என்று நீராடுவதை மட்டும் புனித நீராடல் என்று கூறப்படுகிறது. அன்றைய தினம் அதிகாலையில் எல்லா இடங்களிலும் நீரில் கங்கையும், எண்ணெயில் லக்ஷ்மியும், வரப்பில் சரஸ்வதியும், குங்குமத்தில் கௌரியும், சந்தனத்தில் பூமாதேவியும், புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் வசிப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் பகைவர்களும் தங்கள் கோபங்களை மறந்து சகோதரத்துவத்துடன் வாழ முனைக்கின்றனர். அவ்வகையில் இது வெறும் பண்டிகையாக மட்டுமல்லாமல் நம் வாழ்வை நெறிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமைகிறது. பட்டாசை கவனமாக வெடியுங்கள், தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you, Tamarani, for your informative message. I feel privileged to call upon our respected Principal Sir, Dr. Sirajuddin, to enrich us with his enlightened words of wisdom. அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நான் வைரம் பள்ளியின் முதல்வர் முனைவர் S.A. சிராஜுதீன் பேசுகிறேன். இந்த இனிய தீபாவளி திருநாளில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நமக்கு நல்ல பல அரிய கருத்துக்களை தெரிவித்துள்ள நமது புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரியின் முதல்வரும் டீனுமாகிய பூவதி மேடம் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பள்ளியின் தாளாளர்கள் அனைவருக்கும், நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் எங்களை இதுபோல் ஊக்குவிக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும், முக்கியமாக மாணவ செல்வங்களுக்கும் அவர்கள் தம் பெற்றோர்களுக்கும் இனிய சிறப்பான பாதுகாப்பான தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பார்த்தீர்களானால் வடநாட்டில் தீபாவளி திருநாள் அன்று ஸ்வஸ்திக் அந்த சின்னத்தை வைத்து அதில் காசுகளை, பணங்களை வைத்து அதை பத்திரமாக வைக்கக்கூடிய ஒரு பழக்கம், சேமிக்கக்கூடிய பழக்கம். நான் இங்கே வருத்தத்துடன் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இங்கு நமது தென்னிந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் தீபாவளி நடந்து முடிந்தால் அடுத்த நாள் செய்தித்தாள்களில் மிகப்பெரிய ஒரு செய்தி வரும். இவ்வளவு கோடி ரூபாய்களுக்கு டாஸ்மாக் விற்பனை என்று. உண்மையிலேயே சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நம்மளுடைய செலவீனங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருப்பது நாம் கவனிக்க வேண்டும். இந்த தீபாவளி திருநாளில் என்ன ஒரு அரிய சிந்தனை வேண்டுமென்றால் ஒரு சிறிய சம்பவத்தை கூறுகிறேன். ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ பயிற்சியாளர், நிபுணர், அவர் தன்னுடைய மாணவர்களிடம்
மன்னிப்பின் மகத்துவத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். தவறு இழைத்தவர்களுக்கு கூட மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்ற உயரிய ஒரு கருத்தை சொல்லும் பொழுது மாணவர்களிடையே சிறிய சலசலப்பு. மாணவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த பயிற்சியாளர் இதை தெரிந்து கொண்டார். உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு செய்முறை பயிற்சியை வைக்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்கள். அதன் பிறகு அதனுடைய விளைவை பற்றி நாம் விவாதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு யாரெல்லாம் தவறிழைத்து விட்டார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் தவறிழைத்து விட்டார்களோ, அவர்களை மன்னிக்கவே முடியாது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ, அவருடைய பெயர்களை எல்லாம் அருகில் உருளைக்கிழங்குடைய குவியல் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய பெயரையும் அதில் பொறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவர்களுடைய பெயரை அந்த உருளைக்கிழங்கில் பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். உடனே மாணவர்கள் அனைவரும் ஆர்வமாக ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்து அதில் தங்களுக்கு வேண்டாத, தங்களுக்கு தீங்கிழைத்த, மன்னிக்க முடியாத ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய பெயரையும் எழுதி வைத்து விட்டார்கள். நிறைய ஒரு குவியலாக ஒரு உருளைக்கிழங்கு குவியல் சேர்ந்து விட்டது. இப்பொழுது அந்த பயிற்சியாளர் சொன்னார், இந்த உருளைக்கிழங்கு குவியலை ஒரு பையில் போட்டு நாளை வரும்பொழுது பள்ளிக்கு எடுத்து வாருங்கள், நாளைக்கு வகுப்புக்கு வரும்போது அதை கொண்டு வாருங்கள். அது மட்டுமில்லை, வகுப்புக்கு மட்டுமில்லை, எங்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ அங்கெல்லாம் இந்த பையுடனே செல்லுங்கள் ஒரு சில நாட்களுக்கு அப்படி என்றார். ஒரு வாரம் கடந்தது. இந்த உருளைக்கிழங்கு குவியலுடன் இந்த பையுடனே மாணவர்கள் அங்கும் இங்கும் அலைந்தார்கள். நாள் செல்ல செல்ல இந்த உருளைக்கிழங்கு பையிலிருந்து, இந்த குவியலிலிருந்து துர்நாற்றம் ஏற்படாலாயிற்று. மாணவர்கள் முகம் சுளித்தனர். ஒரு வார கால அவகாசத்திற்கு பிறகு மனோதத்துவ பயிற்சியாளரை சந்தித்தார்கள். ஐயா, இன்னும் இத்தனை நாட்களுக்கு இந்த பையை நாங்கள் சுமந்து கொண்டு அலைவது, ஒரே வாடை, துர்நாற்றம் அடிக்கிறது, எங்களால் சகிக்க முடியவில்லை. அப்படியா? அந்த உருளைக்கிழங்கில் நீங்கள் யாருடைய பெயரை எழுதி வைத்தீர்கள்? உங்களுக்கு வேண்டாதவர்கள் பெயரைத்தானே. அதை இப்பொழுது உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களால் சகிக்க முடியவில்லை. ஆக யாரெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ, யாரையெல்லாம் நீங்கள் தவறிழைத்து விட்டார்கள், மன்னிக்க முடியாது என்கிறீர்களோ, அவர்களுடைய நினைவுகளை உள்ளத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இதே மாதிரிதான் நிலைமை. இந்த உருளைக்கிழங்கில் அவருடைய பெயர்களை பொறித்து வைத்து அந்த உருளைக்கிழங்கை உங்களால் ஒரு வார காலத்திற்கு மேல் வைக்க முடியவில்லை என்றால், இந்த மோசமாக உங்களுக்கு பிடிக்காதவருடைய பெயர்களை உங்கள் உள்ளத்தில் ஏன் வைத்து கொண்டு அலைகிறீர்கள்? உங்களால் அதை சமாளிக்க முடியவில்லை இல்லையா? ஆகையால் இதிலிருந்து என்ன? கெட்ட எண்ணங்கள், மற்றவர்களை பற்றிய கெட்ட சிந்தனைகளை நாம் தூர எறிந்து விடுவது நல்லது. அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருத்தல், அவர்களை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் வீணாக போகும், நம்முடைய வாழ்க்கையும் செம்மைப்படுத்த முடியாது. ஆகையால் தேவையற்ற விஷயங்களை தூர தள்ளி வைத்து விட வேண்டும். யாரையும் நாம் வேண்டாதவர்கள், தேவையற்றவர்கள் என்று எண்ணவும் வேண்டாம் என்று அறிவுரை கூறினார். இந்த உண்மை புலப்படலாயிற்று. மாணவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். உண்மையில் ஐயா, நீங்கள் சொன்னது சரிதான், மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான செயல். அந்த செயலை நாம் மனிதர்களாகிய நாம் அனைவரும் செய்வோம். மற்றவர்களை மன்னிக்க தெரிந்து கொள்வோம், மன்னிப்போம், மறப்போம் என்று சபதம் எடுத்துக்கொண்டார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தீபாவளி திருநாளில் இந்த மாதிரியான நல்ல சிந்தனைகளை கொண்டு நாம் இந்த வரக்கூடிய இனிய பண்டிகை நாட்களை கொண்டாடி மகிழ்வோம். உலகம் அமைதி பெறட்டும், நிம்மதி அடையட்டும். உலகில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் தீர்ந்து நாம் அனைவரும் ஒரே சமுதாயமாக, ஒரே குடிமக்களாக வாழ முற்படுவோம். இந்த தீபாவளி திருநாளில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி,
மாணவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இந்த அதாவது கிராக்கர்ஸ் வெடி மற்றும் பட்டாசுகளை கொளுத்த வேண்டும். இதெல்லாம் சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய விஷயம். உலகத்தில் G20 நாடுகளுடைய சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான ஒரு மாநாடு இத்தாலியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் பல தலைவர்களும் பலவிதமான எண்ணங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். சுற்றுப்புறத்தை எப்படி பேணி காப்போம், இயற்கை சூழலை எப்படி நாம் தக்க வைத்து கொள்வோம் என்பது நமக்கு தலையாய பிரச்சனை. வரக்கூடிய சமுதாயம், வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது மிகவும் பேருபகாரமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். ஆகையால் எப்பொழுதுமே சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு முயல்வோம். இயற்கை வழியிலேயே சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your words of wisdom. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பூவதி பேசுகிறேன். வைரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய தீபாவளி நன்னாளில் நீங்கள் எல்லோரும் வெடி வெடிக்கிறதுல எல்லாம் விருப்பப்படுவீங்க. அதில் ரொம்ப பாதுகாப்பாக அதை யூஸ் பண்ணணும். யூஸ்வலாக நீங்கள் வெடி வெடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. பிகாஸ் அதில் நிறைய கரியமில வாயுலாம் பொல்யூஷன், என்வைரன்மெண்ட்டு பாதிக்கப்படும். உங்களுக்கும் மூச்சு காற்றில் நீங்கள் மூச்சு இழுக்கும்போது அந்த கரியமில வாயு சுவாச குழாய்க்குள்ளே போகும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஹெல்த்து ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அந்த மூச்சு திணறல் அதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கிராக்கர்ஸ் வெடி வெடிக்கும்போது கூட பேரண்ட்ஸு பெரியவங்களை வச்சுக்கணும். வெடிக்கிற வெடி நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்கணும். ஏன்னா கை கால்கள் பேன்ஸ் இன்ஜூரி ஆகிடும். நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லாம் வர்றது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட மகிழ்ச்சி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பாதுகாப்பும் முக்கியமானதாக கருதப்படுது. நீங்கள் ஸோ தீபாவளியாக பாதுகாப்பான தீபாவளியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு லீவ் முடித்ததும் ஸ்கூலுக்கு எல்லோரும் வாங்க. வைரம் ஸ்கூல் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஸ்கூல், ரெப்யூட்டட் ஸ்கூல். அதுலேருந்து நிறைய எங்கள் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷ காலம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுனில் வீட்டிலே இருந்திருப்பீங்க. கவர்மெண்ட்டோட கைடன்ஸ் படி யாரும் வரக்கூடாது வெளியில். அந்த லாக்டவுனில் வெளியே வந்தால் கொரோனா எல்லாருக்கும் ஈஸியாக பரவுதுன்ற ஒரு பயத்தில் நம்மளோட கவர்மெண்ட்டும் வீட்டிலே இருங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னதின் பேரில் எல்லாருமே வீட்டிலே இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம கொரோனா கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் தான் பாசிட்டிவே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா குறைஞ்சிட்டதுனால கவர்மெண்ட்டு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டில் நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றினீங்களோ அதே பாதுகாப்பு வழிமுறைகள் ஸ்கூல்லேயும் நீங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறபடி கேட்டு உங்களோட கொரோனாவோட கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னு சொல்லுவோம், அந்த பாதுகாப்பு வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றிக்கிறணும். மற்றபடி கோவிட் ஸ்கூலுக்கு வந்ததுனால எல்லோரும் கூட்டமாக ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்போம். அப்போ நமக்கு திரும்ப கொரோனா வந்துடுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ரொம்ப பயப்பட தேவையில்லை. பிகாஸ் அதாவது விஞ்ஞானிகள் கணிச்சாங்க எல்லாரும் 3வது அலை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் தான் பாதிக்க போகுது, சில்ட்ரன் தான் நிறைய பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்தது. அது எல்லாமே இப்போ பொய்யாயிடுச்சு. இப்போ சில்ட்ரன் அவ்வளோ அஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்த கொரோனா பேபி ஃப்ரெண்ட்லி, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி, சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லின்னு தான் சொல்ல வேணும். பிகாஸ் சில்ட்ரன் யாரும் ரொம்ப ஒன்றும் பாதிக்கப்படலை. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப தைரியமாக வரலாம். ஃப்ரெண்ட்ஸோடு எப்பயும் போல் மாஸ்க் அணியிறது மட்டும் கொஞ்சம் பர்டிகுலராக இருங்க. மாஸ்க் எல்லோரும் போட்டுக்கணும். பட் ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப மூவ் பண்ணுறது, விளையாடுறது அதெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை. ஸோ நார்மலாக நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு கொரோனா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுமோன்ற பயம் இல்லாமல் ரொம்ப தைரியமாக இருக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் கேஷுவலாக இருக்கலாம். கிளாஸ் எப்பயும் போல் நீங்கள் எப்படி ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டு ஷிஃப்ட் பேசிஸ்லேயோ எப்படி என்ன சொல்கிறாங்களோ அந்தபடி நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கலாம். முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருந்தீங்களோ
அதே மாதிரி ஸ்டடீஸும் நீங்கள் கேரி ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பயமில்லாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. டேய் பாலா போடுறா. டேய் என்னால இன்னும் பச்சை புள்ள மாதிரி பந்த விட்டுருக்கீங்க? எங்களை மாதிரி வண்டி ஓட்ட முடியுமா? டேய் பார்த்து பத்திரம். மாசுடா அவனுங்க. வந்துட்டியாப்பா? வாப்பா வாப்பா. அப்பா, என்னை விட சின்ன பையன்லாம் வண்டி ஓட்டுறான்ப்பா. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நானும் வண்டி ஓட்டி பார்க்குறேன்ப்பா. வயசு இருக்கு தம்பி, பொறுமையா ஓட்டிக்கலாம். அப்பா, நான் நல்லா தான்ப்பா வண்டி ஓட்டுவேன், நம்புங்கப்பா. சொன்னா கேளு தம்பி, இப்ப வேணாம். போங்கப்பா, என்ன மட்டும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. தம்பி நான் குளிச்சுட்டு வரேன். அப்பா, நான் அப்படியே விளையாட போறேன். சரி, அப்ப கதவை சாத்திட்டு போயிடு. இதே சாக்கா வச்சு நம்ம வண்டி சாவி எடுத்துட்டு போயிட வேண்டியதான். டேய் என்னடா இன்னும் பாலாஜி காணோம்? தெரியலடா, வருவான். டேய் நான் மட்டும் உனக்கு கேட்கவா? ஏன் பச்சை கிளி பச்சையா இருக்கு? ஐயோ அறுக்காதரா. சரி நானே சொல்றேன். ஏன்னா அது யாருமே வேக வைக்கல. டேய் அது பாலாஜி மாதிரியே இருக்குல்ல. என்னடா பாலாஜி திடீர்னு வண்டியில வந்துட்ட? அதுவா, அப்பாவுக்கு தெரியாம சாவியை தூக்கிட்டேன். டேய் அவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணாதரா. சரிவா, நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். டேய் ஃபர்ஸ்ட் நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருடா. அப்பா, டேய் பாலாஜி. டேய் பாலாஜி பார்த்து எந்திரா, பார்த்து. ஏய் ரத்தம்டா. அங்கிள் ஐயோ என்னப்பா ஆச்சு உனக்கு? பாத்துப்பா பாத்து. என்னப்பா ஆச்சு உனக்கு? வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்துட்டான் அங்கிள். யாருப்பா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா? அங்கிள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணி சொன்னேன், அவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஏன்டா இப்படி பண்ற? இப்ப கை காலை உடச்சிட்டு வந்து காட்டிருக்க. நானே உன்னை தனியா கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். எல்லா விஷயத்துலயும் பொறுப்பா நடந்துக்கிற. இது வண்டி ஓட்டுற வயசு இல்ல. உன்னையோட சின்னவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்க, கெட்ட விஷயங்களை எடுத்துக்காத. புரிஞ்சு நடந்துக்கோப்பா. சாரிப்பா. கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே உறவு அப்பா. Today, we'll have rainbow of programs to entertain us with the enthralling performances of our participants. Now, hold your breath as here comes one of the most talented young musicians of Vairams to infuse the charisma and liveliness of this festival.
Thank you so much for your lovely performance. How captivating, how solacing, the tone of music still tickling our ears. Now come along, let's have a change. The marvelous dancing troupe of Vairams are here to present a beautiful dance performance. We dance for laughter, we dance for tears. We dance for madness, we dance for fears. We dance for hopes, we dance for dreams. We are the dancers, we create the dreams. And please welcome the dancing troupe for a feet-tipping dance. மங்கள நாளில் ஒளி எங்கும் வீச மாவிலை தோரணம் நம்மை வரவேற்க வாசலிலே வண்ண வண்ண கோலம் வானவெளி கண்ணில் மின்னும் ஜாலம் மங்கள நாளில் ஒளி எங்கும் வீச மாவிலை தோரணம் நம்மை வரவேற்க வாசலிலே வண்ண வண்ண கோலம் வானவெளி கண்ணில் மின்னும் ஜாலம் நம் பாரம்பரை வருடம் ஒரு முறை இதுதான் திருநாளுரை தீபாவளி வாழ்த்துக்கள் இந்துக்கள் பெருநாளாம் தீபத்தின் திருநாளாம் புத்தாடை ஜொலித்திடும் தீபாவளி வாழ்த்துக்கள் மேகங்கள் மழை பொழியட்டும் வானவில் வண்ணம் தீக்கட்டும் வான்மூகை முகம் காட்டட்டும் நம்மை வாழ்த்தட்டும் வீடெல்லாம் ஒளி வெள்ளம் மனசெல்லாம் கொள்ளை கொள்ளும் ஐப்பசி தீபாவளி கொண்டாடுவோம் பாடும் திசையெல்லாம் மத்தாப்பு சிரிக்க காண்போம் புது வாழ்வு என்னாலும் சிறந்த மழைகள் போலே மகிழ்வோம் இனி மறந்து ஒன்றாய் பரப்போம் உன் சிறகா பாரம்பரை வருடம் ஒரு முறை இதுதான் திருநாள் முறை தீபாவளி வாழ்த்துக்கள் இந்துக்கள் பெருநாளாம் தீபத்தின் திருநாளாம் புத்தாடை ஜொலித்திடும் தீபாவளி வாழ்த்துக்கள் நம்ம தீபாவளி நம்ம தீபாவளி நம்ம தீபாவளி நம்ம தீபாவளி ஆஹா தீபாவளி அழகா தீபாவளி ஆடும் தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் Thank you. It was such a beautiful feast to our eyes. A smile is a universal welcome as it brings a lot of happiness to us. May I invite our respected President, Mrs. Thena Subramaniam ma'am, to convey our wishes on this special eve. Morning, children. I think now it's you all finished celebrated your Deepavali this time at home, and you had a nice bath and a nice morning breakfast with the family get together and everything. You all enjoying it. So we would like to, from the Vairams family, we would like to say also happy Deepavali and have a nice time. And our Dean, Pudukkottai Medical College Dean also told you, give a nice advice to the children. Be safe this time. The rain, a lot of rain is here, so don't go out much. Be safe and come back on Monday. We will see you. Happy to see you on Monday. Okay, thank you very much. Thank you, ma'am. Your words are just like a beautiful flowers on this special eve. Now, I call upon a beloved management member, Mrs. Ashwini Nachemmai, to address this virtual gathering on this special eve. Good morning, all virtual viewers. Wish you all a happy and a safe Diwali. I hope you are enjoying today by lighting a lot of candles, bursting crackers, and you're having lots of sweets and snacks. And today is a very colorful day. So the whole country is celebrating Diwali, and we are all enjoying, and the most
loud day, a most loud festival also. I hope you're all safe and doing good. So I have to thank our chief guest, Dr. M. Poovati Madam. So she has given a beautiful speech for you, and her words really mean it, because you all need not be worried or scared of COVID-19. It is all reducing, and we will always come to the normal. So you can all feel safe and come happily to school after Diwali. Enjoy these holidays and refresh yourself and come to school with a happy note, on a happy note. Okay, and our students have given a beautiful dance, music, and lot of speeches. They have beautifully done it. Hope you are all enjoying at home and continue the celebrations. We'll all meet you soon. Have a happy, happy, happy Diwali. Thank you, children and parents. Thank you so much, ma'am. That was indeed motivating and extremely informative. The heartbeats have gone up, and everyone is eager to sink in the depth of music. Let me call our musical team on stage to mesmerize us with their enchanting songs. மங்களம் பொங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் மனதை கவர்ந்திடும் நன்னாள் இது. மங்களம் பொங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் மனதை கவர்ந்திடும் நன்னாள் இது. இனிப்புடன் மனதை கவர்ந்திடும் நன்னாள் இது. தீபாவளி வந்தாச்சு தீபாவளி, வானெங்கும் வீசும் தீப ஒளி. தீபாவளி வந்தாச்சு தீபாவளி, வானெங்கும் வீசும் தீப ஒளி. மங்களம் பொங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் மனதை கவர்ந்திடும் நன்னாள் இது. மங்களம் பொங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் மனதை கவர்ந்திடும் நன்னாள் இது. புதிய ஆடைகள் உடுத்திடுவோம் நாம், பெரியோரின் ஆசைகள் பெற்றிடுவோம். புதிய ஆடைகள் உடுத்திடுவோம் நாம், பெரியோரின் ஆசைகள் பெற்றிடுவோம். இந்நாளில் நாமும் நல்லெண்ணம் கொண்டு தீய எண்ணங்களை ஒழித்திடுவோம். இந்நாளில் நாமும் நல்லெண்ணம் கொண்டு தீய எண்ணங்களை ஒழித்திடுவோம். இந்த பொன்னாளில் நாமும் நல்லெண்ணம் கொண்டு தீய எண்ணங்களை ஒழித்திடுவோம். மங்களம் பொங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் மனதை கவர்ந்திடும் நன்னாள் இது. இனிப்புடன் மனதை கவர்ந்திடும் நன்னாள் இது. தீபாவளி வந்தாச்சு தீபாவளி, வானெங்கும் வீசும் தீப ஒளி. தீபாவளி வந்தாச்சு தீபாவளி, வானெங்கும் வீசும் தீப ஒளி. Thank you for entertaining us with your beautiful song. Are you ready to watch another dance performance? Here comes a dancing group to make us dance with the rhythm of music. Let us welcome them with a thunderous applause. Om Namah Shivaya. Om Namah Shivaya.
പദങ്ങളും ചടുല താളമൂട് തിരുനടനവും ഭസ്മഭൂഷിതമുരസ്ഥലം ഹരിണ ചർമ്മവും അണിഗണങ്ങളും വാസുകി പരിവിശോഭിതം വിമല വക്ഷസും ഭവഭയാമഹം ചന്ദ്രശേഖര തെളിഞ്ഞു കാണണം അംബികെ മമ സദാശിവം നാഗഭൂഷിത പദങ്ങളു ചടുല താളമോടു തിരുനടനവും ഭസ്മഭൂഷിത മുരസ്ഥലോ ഹരിണ ചർമ്മവും ബണികങ്ങളും വാസുകി പരിനിശോഭിതം വിമല പക്ഷസുഭവഭയാമഹം ചന്ദ്രശേഖര തെളിഞ്ഞു കാണണം അംബികേ മമ സദാശിവം അംബികേ മമ സദാശിവം അംബികേ മമ സദാശിവം തദിം കിണ്ണത്തും തദിം കിണ്ണത്തും തദിം കിണ്ണത്തും സ്വയം തദിം കിണ്ണത്തും തദിം കിണ്ണത്തും തദിം കിണ്ണത്തും തദിം തദിം കിണ്ണത്തും ശംഭോ സ്വയംഭോ ശംഭോ സ്വയംഭോ തദിം കിണ്ണത്തും തദിം തദിം കിണ്ണത്തും തദിം തദിം കിണ്ണത്തും തദിം തരകിടത്തും ശിവ ശംഭോ സ്വയംഭോ ശിവ ശംഭോ സ്വയംഭോ ശിവ ശംഭോ സ്വയംഭോ. Thank you for your energetic performance. You rocked the stage. It's time. It's time to immerse ourselves in the ocean of music. Here comes a choir group of Virens to feel the salacity.
so much for your lovely performance. The day is lovely, but we have promises to keep and miles to go before we sleep and miles to go before we sleep. Let's make the end of formal function with a word of thanks and appreciation and gratitude to all those who made this event an unforgettable one. I request Prajit Raj of Grade 9 to propose a word of thanks. Every good things come to an end, and so is this grand program of Diwali. On behalf of the school management, I, Prajit Raj of Grade 9, feeling highly privileged to acknowledge the efforts taken by our dedicated teachers and sincere students to make this event a grand success. I extend my heartfelt gratitude to the school management for giving an opportunity to showcase the inbuilt talents of our blooming buds through this wonderful platform. I heartily thank our chief guest of the day, Dr. Purvati, Dean and Principal of Pudukottai Medical College, who took her precious time to grace the occasion with the words of encouragement. Thank you, ma'am. I sincerely thank all the teachers who are behind the screen and guided the students in all spheres. I sincerely thank all the participants who put their heart and soul to make this event a lively one. I thank all the students and parents who are watching it virtually. Thank you one and all. Have a prosperous and safe Diwali.